ஹலோ ஃபாலோயர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது. ஓகே, எல்லாருமே இண்டெக்ஸ்லேயே போய் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸ்டாக்ஸில் இருக்கிற வேல்யூ, அதோட அருமை, அதோட ப்ராஃபிட் ரேஷியோ, அதோட சக்ஸஸ் ரேஷியோ எதையுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. எல்லாருமே இண்டெக்ஸ் பண்ணுறோம், நம்மளும் பண்ணுவோம். பட் இதில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்டபிள் கன்சிஸ்டன்ட் இண்டெக்ஸில் இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் ஒரு பிகினர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவனே ப்ராஃபிட் பண்ணணும்னா அப்போ தானே கான்ஃபிடென்ஸ் வரும், அப்போ தானே ட்ரேடை பிலீவ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே இண்டெக்ஸ் ட்ரேட் போக வேணாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸில் அவ்வளோ பெரிய கேட்வே இருக்குது. ஸ்டாக்ஸில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம், ஏன் நீங்கள் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும். இண்டெக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஓகே, டிகே நடக்கும். அதனால் டெக்னிக்கல் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் அனாலிசிஸ். 3 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஹீரோ மோட்டார், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், ட்ரெண்ட். ஓகே, இந்த 3 ஸ்டாக்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறன்றதை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டார். அதாவது ஹீரோ மோட்டாரோட சார்ட் அனாலிசிஸில் என்ன ஒர்க் ஆக போகுதுன்னா, நல்லா கவனிங்க. பேட்டர்னை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ பேட்டர்னில் டபுள் டாப், டபுள் பாட்டம் இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ஹீரோ மோட்டரில் ஃபார்ம் ஆகிருக்கிறது டபுள் டாப். ஓகே, அதோட செல் பாயிண்ட் பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது எங்கன்னா 5506. ஓகே, 5506ல் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு செல்லரிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை மார்க்கெட் மறுபடியும் 1 more விக் அடிச்சு மறுபடியும் வந்து இங்கே பை ஆகி மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. இதில் என்ன ஒரு வெரைட்டினா, ஆல்ரெடி மார்க்கெட் டபுள் டாப் ஆங்கிளில் தான் இருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் கேண்டில் அனலைஸ் பண்ண தெரியாது. ஓகே, நான் ட்ரெண்டில் வரைஞ்சிடுறேன், அதில் கேண்டில் பார்க்க தெரியல. அப்போ எல்லாரும் எங்கே ஹேங் ஆகிறோம்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ தட்ஸ் வை வி கிவ், நாங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். சரியா? ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. மார்க்கெட் எனக்கு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு என்ன வந்திருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் பாடி வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்கள், ரெட் பாடி வந்திருக்கு. இந்த ரெட் பாடி நீங்கள் நார்மலாக ரெட்டுன்னு படிப்பீங்க. ஆனால் அங்கே நடந்திருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அபவ் ஓப்பன் பண்ணி, அதாவது இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணது மேலே, க்ளோஸ் வச்சது கீழே. இதோட பேட்டர்ன் என்கல்ஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் என்கல்ஃப் நடந்திருக்கு. என்கல்ஃப் மட்டும் நடக்கலை, இதில் நல்லா பாருங்கள், இந்த கேண்டலுக்கு மேலே விக்கும் இருக்குது. அப்போ இந்த விக் யாரை போய் ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் கொடுத்த செல்லிங் ஏரியாவில். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம், 2 கேண்டலுக்கும் மேலே விக் இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரெஷர். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நீங்கள் பிக் ஸ்கொயர் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. நான் சப்போர்ட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு செல்லரை பையர் வின் பண்ணுறப்ப செல்லர் ஓப்பன் என்ட்ரி. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ், பையரை செல்லர் வின் பண்ணால் பையர் ஓப்பன் என்ட்ரி. இதெல்லாம் எந்த யூடியூப் சேனலும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே கவனிங்க, பையரை செல்லர் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அடுத்து ட்ரேட் எடுக்கணும்ல. இதில் ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். இதுவே ஈக்குவலாக ஓப்பன் பண்ணுச்சுன்னா இந்த பையர் ஓப்பன் ட்ரிகர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மார்க்கெட் டவுன் தான் ஆகணும். அப்போ இந்த ஹீரோ மோட்டார் டவுன் ட்ரெண்ட். ஓகே, அப்போ இது டார்கெட் எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டார்கெட். எங்கே நான் வச்சிருக்கிற லெவல் தான் டார்கெட், 55300. அப்போ மார்க்கெட் எனக்கு இந்த ரெட் பாடிக்கு கீழே ஓப்பன் பண்ணால் ப்ரீவியஸ் க்ளோஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் இறங்குவாங்க. ஒருவேளை இதுக்கு ஈக்குவலாக ஓப்பன் பண்ணால் பையர் ஓப்பன் ஆர் அந்த விக்கில் ட்ரிகர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். நான் இப்போ வச்சிருக்கிற டைம் ஃப்ரேம் டே கேண்டில். ஏன்னா நான் இப்போ இதை பண்ணுறது டே அனாலிசிஸ். ஓகே, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணலாம், ஃபியூச்சரும் பண்ணலாம். புரியுதா? அப்போ இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, இது ஒரு டார்கெட். அதுக்கப்புறம் அடுத்த மார்க்கெட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கிற இடத்துல லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், சண்டை வரும், பையருக்கும் சண்டை வரும், செல்லருக்கும் சண்டை வரும். இதை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் மறுபடியும் செல் சைடே போகணும். அப்போ இங்கே மார்க்கெட் செல் ட்ரெண்ட் கொடுக்குறாங்களா, இது வரைக்கும் டார்கெட்டை புக் பண்ணிக்கணும்.
அப்போ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன டார்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதை தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஹீரோ மோட்டார் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இது நல்ல ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியும். நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து 926 ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டே வந்து இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, புல்லாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த புல் ட்ரெண்டில் நம்ம எப்படி பை பண்ணலான்னு தான் யோசிக்கணுமே தவிர இந்த கேப்பில் போய் செல் பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரெண்டோட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வரையலாம், ஆல்ரெடி ட்ரேட் தெரிஞ்ச பீப்புளுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன வரையலாம்னு உங்களுக்கே தெரியும். நான் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரையலாமா? சரியா, அப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து என்ன பண்ணுவேன், ட்ரெண்ட் லைனை நான் வரைகிறேன். ஜஸ்ட் அ மினிட். நல்லா பாருங்கள், நான் இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். சரியா, இப்போ இதில் மார்க்கெட் எங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைனோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்களா? ரைட். ஸோ டார்கெட் எங்கே, நல்லா கவனிங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல டார்கெட் இருக்குது. அப்போ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இன்னும் டார்கெட் ரீச் பண்ணலை. சார் அப்போ இது புல் பேக் என்ட்ரி எப்படி சார் நான் எடுக்கிறது, இந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒருவேளை இங்கே வந்துட்டானா அந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள். சரி, இப்போ நல்லா கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குப்பா. அது என்ன சீக்ரெட்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு விக்கு போட்டிருக்காங்களா, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு விக்கு போட்டு ரிஜெக்ட் அடிச்சிருக்காங்க. இந்த விக்குக்கு இங்கேயும் விக்கு மேட்ச் ஆகுதா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே இப்படி தான் வரையணும். என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரிஜெக்ஷனுக்கு மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அந்த ரிஜெக்ஷனை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அகைன் பை பண்ண வேண்டிய இடம் இந்த பிளாக்ல. இந்த பிளாக்குக்கு மேலே பை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் என்னது, $907.70. சார் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், ஏன் இன்னும் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 975 வரைக்கும் இருக்கிட்ட இருக்குது. ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் இறங்கியிருக்கான். ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணணும், பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிஜெக்ஷனுக்கு ஒரு பிளாகை வரைஞ்சிருக்கேன். அங்கே வந்து ஒரு புல் பேக் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணாதான் எனக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி. இங்கே ஆல்ரெடி இப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, எமோஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அதானி எனர்ஜியில் ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெண்ட். ஓகே, எனக்கு இங்கே மார்க்கெட் என்ன இருக்குது, பை ஆயிருக்கு, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, பை ஆயிருக்கு, பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், இது என்னது 4968 ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டு இன்சைடு ஓப்பன் பண்ணாங்கன்னா, இன்சைடு ஓப்பன்னா இந்த க்ளோஸ் ப்ரைஸுக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு இதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகணும்ல. சேம் மேபி எனக்கு பிலோ ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த விக்கு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சு போய் ரீச் பண்ணணும். பட் சேஃபர் சைடு என்ன பண்ணணும், பையர் ஓப்பனை தொட்டுட்டு மார்க்கெட் இறங்குறப்ப தான் உங்களுக்கு டார்கெட் நல்லாவே இருக்கும். ஸோ டார்கெட் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இது என்ன ப்ரைஸு, 4743. அப்போ அங்கே தான் மார்க்கெட் பையாக இருக்குது. சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது 3 ஸ்டாக்ஸ் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஹீரோ மோட்டார் டபுள் டாப், அது டவுன் ட்ரெண்ட். அதானி எனர்ஜி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அது பை ட்ரெண்ட். இப்போ பார்த்தது ட்ரெண்ட். இன்னும் ஒரு 140 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, டார்கெட் ரீச் ஆக போகுது. இதே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸில் நீங்கள் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்து. பட் டெக்னிக்கலாக எதுக்கு இந்த லைன் இங்கே ட்ரா பண்ணுறோம், எதுக்கு இந்த இடத்துல எதுக்கு இந்த இடத்த பிளாகை யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே தான் இப்போ ஸ்டடி. ஒரு ட்ரேடர் உள்ளே வரப்ப அதிகமாக கற்றுக்க வேண்டியது என்னென்னா டெக்னிக்கல் ஸ்டடி தான். சரியா, நிறைய பேர் யூடியூப் வீடியோஸில் வந்து இந்த ஸ்டாக் பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டெக்னிக்கலாக ஒரு ட்ரேடருக்கு ஒரு வர்ற பிகினருக்கு அது தெரியாது. ஓகே, நான் இப்போ இங்கே பண்ணேன் பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ஸ்டாக்.
ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவர் ட்ரேட் கம்மியாகும். எந்த நாளில் என்னைக்கு ட்ரேட் எடுக்கலான்ற டேட்டை கேலண்டர் போட்டு புக் பண்ணுவீங்க. இந்த நாளில் இன்றைக்கி இந்த ட்ரெண்டு டவுன் ஆக போது, இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ஃபிசிக்கலாக சைக்காலஜி சூப்பராக ஒர்க் ஆகும். சார் நான் ஓவர் ட்ரேட் பண்ணுறேன், சைக்காலஜி ஒர்க் ஆகலை, அப்போ ஸ்டாக்கை தப்பாக செலக்ட் பண்ணுறது. ஓகே. இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ அதுக்கப்புறம் இருக்க தான் போகுது. இது எஸ்எல் அடிக்குதா டார்கெட் அடிக்குதான்னு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மினிமம் ஸ்டாப் லாஸ் ட்ரேட். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருப்பேன். இதில் எந்த ஸ்டாக்ஸில் உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை கொஸ்டின் போட்டு, மை கொஸ்டின் இஸ் எதுக்காக இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணீங்க, எதுக்காக இந்த இடத்துல பிளாக் ட்ரா பண்ணீங்க, எதுக்கு இதை நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.